ஒரு கட்டமைப்பு கதையை உருவாக்க வேண்டாம் என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். சுமந்த், விளையாட்டிலையும் அரசியல் செய்கிறார்கள், இதில் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இதில் விளையாட்டில் அரசியல் எங்கிருந்து வருது, இல்லை அதை தவிர்க்க முடியாதா? விளையாட்டில் எப்பவுமே அரசியல் இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இருக்குல்ல. இந்தியாவில் அதுவும் எப்போ ரொம்ப நாளா இருந்திருக்கு. எக்கோ வருது, கொஞ்சம் கட் பண்ண சொல்லுங்க. மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல சதி திட்டம் என்று இதை கூறுவதற்கு ஆதாரம் இல்லை. அதுதான் பாட்டம் லைன். அதனால விசாரணையே வேண்டாம், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. விசாரிச்சு என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரிய வரணும் இல்லையா? யார் ஏதேனும் தவறு, சரி தன்னிச்சையாக நடந்த தவறு, இப்போ ஒரு விமான விபத்து நடக்குது, எதனால நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதானே அடுத்த வாட்டி அந்த விபத்து நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ண முடியும். ஸோ விசாரணை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். அதில் வினேஷ் அவர்களும் அதில் பங்கேற்று தன்னுடைய வேர்ஷனை கொடுக்கணும். இப்போ எனக்கு என்னன்னா, அவங்க ஏன் இதுவரை மீடியாவுக்கு எதுவும் கூறாமல் இருக்கிறார்கள்? அந்த ட்விட்டர்ல அந்த எக்ஸ்ல வந்த போஸ்டை தவிர வினேஷ் போகத் இதுவரை பேசவில்லை. கரெக்டா? ஒரு சர்வதேச அரங்கத்துல தேசமே உற்று நோக்கக்கூடிய நிகழ்வுல கண்ணியம் காக்கலாம் இல்லையா? உள்நாட்டு பிரச்சனை உள்நாட்டிலேயே பேசிக்கலாம் இருக்கலாம்ல. இல்லைங்க, இப்ப எல்லோருமே அவங்கள என்ன சொல்றாங்கிறத தான் எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுடைய வருஷன் வரணும் இல்லையா? இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிறது அரசாங்கத்தினுடைய வருஷன். இது பண்ணோம், 2.25 கிலோ ஏறிச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சு. ஆனால் தி பர்சன் ஹர்செல்ஃப் ஹஸ் நாட் ஸ்போக்கன். ஸோ அவங்க பேசிய பிறகுதான் நமக்கு ஆக்சுவலா என்ன நடந்ததுங்கிறது அவங்க வருஷனை வச்சுதான் நம்ம கோரிலேட் பண்ண முடியும். அவங்களும் இந்த வருஷன் ஒன்னா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ தன்னிச்சையாக ஒரு தவறு நடந்திருக்கிறது, யார் செய்தார்கள், எப்படி அதை ஆன்டிசிபேட் பண்ணாம விட்டாங்க, அதெல்லாம் அந்த ரீதியாக நம்ம விசாரணை போகும். இப்போ இவங்க வேறு, இப்போ நியூட்ரிஷனிஸ்டும் பிடி உஷாவும் சொன்ன கருத்துக்கு நேர் எதிரான ஒரு கருத்து அவங்க வினேஷ் சொன்னாங்கன்னா, நிச்சயமா இந்த சதி திட்டம் அப்படிங்கிற தியரிக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ அடுத்த கட்டமாக வினேஷ் அவர்கள் பேச வேண்டும், மீடியாவை சந்தித்து என்ன நடந்தது அப்படின்னு அவங்க வருஷனை கொடுக்கணும். அந்த வருஷனும் ஏற்கனவே நமக்கு வெளியே வந்த வருஷனும் ஒன்னாக இருந்தால் அதற்கு பிறகு அந்த காரணத்தை கண்டுபிடிக்க தொடரலாம். அவ்வளவுதான். இதுல ஒன்றும் ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, ஈஸியா சால்வ் பண்ண வேண்டிய விஷயம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு. 53 கிலோ எடை பிரிவில் இருந்தவங்க அந்த ட்ரையல் நடக்கும்போது அவங்க போராட்ட களத்தில் இருந்தாங்க. அந்த ட்ரையலுக்கான வாய்ப்பு அவங்க இழக்க நேர்ந்தது. அந்த போராட்ட களத்திலேயே அவங்க அத்தனை நாட்கள் இருக்க வேண்டிய நிலை யாரால் ஏன் ஏற்பட்டது? மீண்டும் வாய்ப்பு, ஒரு சர்வதேச அரங்கத்தில் தன் முத்திரை பதித்த ஒரு பெண், ஒரு விளையாட்டு வீராங்கனை மீண்டும் வாய்ப்பு கேட்குறாங்க அப்படின்னா ஏன் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது? மறுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே ஒருத்தங்க குவாலிஃபை பண்ணிட்டாங்க. நீங்க சொல்ற கேள்வி அது சாத்தியமா அப்படிங்கிறது ரெஸ்லிங் ஃபெடரேஷன் தான் பதில் சொன்னோம். 2 பார்ட்டிசிபென்ட்ஸும் ஒரே வெயிட் கேட்டகரியில நம்ம குவாலிஃபை பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கிறது அவங்க ரெஸ்லிங் ஃபெடரேஷன் கூற வேண்டியது. ஆனால் என்ன முன்னாடி ஏன் இவர் போராட்ட களத்தில் இறங்க வேண்டிய சூழல் இருந்தது அப்படிங்கிறதுக்கு அரசு முழு பொறுப்பு. அதுல சந்தேகம். ஆனா நம்ம 2 இஷ்யூவை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இல்ல, அது செயின் ரியாக்ஷன் தானே, ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளது தானே. இல்லைங்க, அரசை இவர் எதிர்த்து கோஷங்கள், அதாவது பிரிஜ்பூஷனுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார், போராட்டம் நடத்தினார், அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர்களுக்கு தன்னை எப்படியாவது ஒலிம்பிக்ஸ்ல டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கன்னு எனக்கு கவலை இருக்குங்கிறத வெளிப்படையாக தெரிவித்தார். போதைப் பொருள் கலந்து கொடுப்பாங்க தெரிவித்தார். எல்லாம் சரிதான். அதை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு பிறகுதான் வழக்கே பதிவு செய்யப்படுது. அரசு நிர்வாகங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஏன் போராட்டத்துல நீடித்த நாட்கள் இருக்க வேண்டிய தேவை ஏற்படுது? அரசு மல்யுத்த வீரர்கள் உடைய குற்றச்சாட்டை அணுகிய முறை முற்றிலும் தவறு. பிரிஜ்பூஷன் சரணை காப்பாற்ற முயற்சித்தார்கள், அதுல யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதையும் நேற்று நடந்த சம்பவத்தையும் லிங்க் பண்றதுக்கு நேற்று ஏதேனும் ஒரு எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் இது வரைக்கும் வரல. வினேஷ் பேசிய பிறகு அது வருமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஸோ நிச்சயமாக பிரிஜ்பூஷன் சரணை காப்பாற்ற அரசாங்கம் முயற்சித்தது. அது சரியான நடவடிக்கையா? இல்லை, முற்றிலும் தவறான நடவடிக்கை.
வினேஷ் வந்து அவங்க ஒலிம்பிக் லீட் அப் டு த ஒலிம்பிக்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்திருக்கிறதுக்கான இன்னும் சிறப்பாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த வாய்ப்பை இழந்தது அரசாங்கத்தினுடைய தவறான நடவடிக்கைகளாலா? ஆமாம். ஆனால் நேற்று சம்பவத்துக்கும் இதுக்கும் தொடர்பு வைக்கிறதுங்கிறது வந்து எனக்கு லாஜிக்கலா புரியல. இப்ப நம்ம தேவராஜனும் சொன்னார், அவரே ஒலிம்பியன்னு, அவர் பாக்ஸிங்ல போயிருக்காரு, அவருக்கும் இந்த வெயிட் கேட்டகரி விஷயம் எல்லாமே தெரியும். ஸோ அவர் வந்து இதுல வந்து சதித்திட்டம் இல்லை, வீரேந்திர அஸ்டினா சொல்லி பல விளையாட்டு வீரர்கள் முன்பு வந்து இதுல சதித்திட்டம் இருக்கும் என்று யாருமே வந்து விஜேந்தர் சிங்கை தவிர பெரும் அளவுல விளையாட்டு வீரர்கள் யாருமே வந்து இதுல சதி இருக்கும்னு சொல்லல. ஆனால் தவறு நடந்திருக்கு, சொதப்பிட்டாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, விளையாட்டு வீரர்கள் யாரும் சதி இருக்கிறதா நம்பல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரு கார்த்திகேயன், மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுகிறேன் அப்படின்ற சொல்ல வேண்டிய இடத்திற்கு வினேஷ் போகத் தள்ளப்பட்டிருக்கிறதா அவர் கருத்து இருக்கு. இன்னொரு பக்கம் இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் வினேஷ் போகத்திற்கு நீதி கொடுக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி வலியுறுத்துறாரு. இந்த ரெண்டு விஷயத்துடைய மையப்பொருள் என்ன? சரி, நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்கிறேன், இதில் வந்து கான்ஸ்பிரசி இருக்கா, சதி திட்டத்தினால வந்து அவர் மெடல் வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சதி நடந்ததா இல்லையான்றது ஒரு விசாரணை நடந்தால் தான் தெரியும். நமக்கு வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ் லீடிங் டு த டோர்னமெண்ட் தான் வந்து அந்த சந்தர்ப்ப சூழல்கள் அடிப்படையில், சூழல் மற்றும் சந்தர்ப்பங்களின் அடிப்படையில் தான் சந்தேகங்களே எழுது. அவருக்கும் வந்து அரசுக்கும் இருந்த பிரச்சனைகள் ப்ளஸ் அவர் முன்பே அவர் போட்ட ட்வீட்டோ அவர் எழுப்பிய குரல்கள். ரெண்டாவது நான் ஒரு விஷயம் சொன்னேன், பாஜகவில் இருக்கக்கூடிய விஜேந்தர் சிங் எதற்காக வந்து அங்கே சதி நடந்திருக்குன்னு அவர் இதுக்கு கருத்து போடணும். அவர் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய அவருடைய அரசு நடக்கிறது, அவர் வந்து சதி நடந்திருக்கு, அவர் வந்து இந்த மெடல் கிடைக்காமல் தடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சதின்னு சொன்னதே அவர் தான். வினேஷ் போகத் சொல்ல முதல் முறையாக வந்து முதலாக வந்து பேசிய விளையாட்டு வீரர்கள் ஒருத்தர் அவர். ஸோ அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி நடந்தது என்னன்றது அதை ஆராயணும். ரெண்டாவது அவர் முன்பு அவர் ஒலிம்பியன் ஒருத்தர் பேசும்போது சொன்னார் வந்து இப்போது எல்லாமே வந்து அவர்கள் தான் பார்த்துக்கணும், அட்வைஸ் தான் தர முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய ஒலிம்பிக் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரெஜிமெண்டலாக தான் இருக்குது. முன்பு மாதிரி வந்து அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் போக்கில் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுற மாதிரி எல்லாம் கிடையாது. ஃப்ரம் டூத் பேஸ்ட் டு த ஃபுட் தே சூஸ் எல்லாம் எவ்ரி திங் வந்து இஸ் கேர்ஃபுல்லி நோட்டட். எல்லாமே வந்து பாதுகாத்து தான் வந்து காலையில் பல் துறக்கிற டூத் பேஸ்ட் முதற்கொண்டு ஃபுட்டு முதற்கொண்டு அதற்காக தான் டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட், அது போக வந்து ஃபிசியோ தனியாக, அப்புறம் கோச்சு. இவர்களுக்கே ஒரு ஹங்கரி கோச் தான் வினேஷ் போகத்துக்கு, அவருடைய தனிப்பட்ட கோச் தாண்டி. அப்போ இத்தனையும் எல்லாம் தயார் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சர்க்கிள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கு தானே இத்தனை பேர் அனுப்பி வச்சிங்க. நம்ம எவ்வளோ பெரிய கண்டிஜென்ட், ஏறக்குறைய 120 பேர் அனுப்பிச்சோம். இதுவரை வந்திருக்கிறது 4 மெடல். இப்போ ஹாக்கியில் கடைசி ஒரு பிரான்ஸ் ஜெயிச்சது சேர்த்து. இதெல்லாம் இந்த மாதிரி மோசமாக இருக்குதுன்னு தானே 2016 ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டார் பிரதமர் மோடி அவர்கள். ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு நம்ம வந்து வீரர்களை தயார்படுத்துவது, அவர்களை வந்து தேர்வு செய்கிறது. அதே போல் அவர்களுக்கு வந்து ஒலிம்பிக்கு வந்து என்னமான வசதிகளை வந்து உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி எப்படி ஒலிம்பிக்கு தயார் செய்கிறது, வீரர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறதுன்று எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் 2016 போட்டாங்க. ரியோ ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுமே இதெல்லாம் சரி செய்து நம்ம மெடல் எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு டோக்கியோ வந்துருச்சு. டோக்கியோ முடிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம இங்கே பாரிஸும் முடிய போகுது. நம்ம இதுவரை வந்து 4 மெடலில் தான் இருக்கும். அப்போ அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பணியை செஞ்சது? அப்போ நமக்கு ஒரு பிளான், நம்மளோட ப்ரொஃபஷனலிசம் அங்கே இல்லைன்றதுக்கு அப்பட்டமான வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரியில் என்ன நடந்ததுன்றது தான். ஆர்ச்சரியில் இந்தியா போச்சு ஒரு கண்டிஜென்ட், ஒரு மெடலும் வரல, எல்லாமே வந்து கொரியா தான் அடிச்சது. நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா அரசின் சார்பாக, அதாவது ஆர்ச்சரி அசோசியேஷன் வந்து அவங்களும் சாயும் இணைந்து வந்து பேக் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற சவுத் கொரியன் கோச்சை வந்து என்கேஜ் பண்ணாங்க. அவர் 2 ஆண்டுகளாக வந்து இந்திய ஆர்ச்சர்ஸோட பயணித்தார். அவர்களுக்கு தான் வந்து தொடர்ந்து ட்ரெயின் பண்ணார். அவர் 2012 சவுத் கொரியாவை கோல்டு மெடல் வந்து வாங்குவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தால் அவர் தான் கோச் அவங்க தேசிய டீமுக்கு. அவரை வந்து 2 ஆண்டுகள் பணிச்சுட்டு ஒலிம்பிக் வில்லேஜுக்கு அங்கே போகும்போது அவருக்கு அக்ரெடிட்டேஷனே கொடுக்கல. அவருக்கு கொடுக்கவே இல்லை. அவர் திரும்பி வர வேண்டிய நிலையாகி போயிடுச்சு. அவருக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. அவர் புலம்பி தள்ளினார். ஏன்னா இந்த ஒலிம்பிக் கோல்டு மெடல் அடிக்கிறதுக்காகத்தான் இத்தனை நேரம் தயார் செஞ்சு வந்தேன். என்னுடைய வெரி ப்ரெசன்ஸே வந்து அங்கே இருக்கக்கூடிய சவுத் கொரியா தான் இப்போ அடிச்சிருக்கு. அவர்கள் இன்னைக்கு என்னுடைய ப்ரெசன்ஸே அவர்களை மிரள செய்யும். அவர்களை நான் தயார் பண்ணி நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்லி கேட்குறாரு. 2 வருஷம் ஒருத்தரை ட்ரைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கோச் என்கேஜ் பண்ணிவிட்டு காசை கொடுத்து கூட்டு வந்துட்டு அவரை வந்து நீங்கள் அக்ரெடிட்டேஷனே கொடுக்காம திருப்பி அனுப்பிச்சு வச்சுட்டீங்க. கரெக்டாக வந்து பாரிஸ்க்கு போனதுக்கப்புறம் எதற்கு அப்புறம் ஒரு கோச் இந்த லட்சணத்தில் தான் நம்ம ஒலிம்பிக்கு தயார் பண்ணுறோமா? அப்புறம் என்னத்தை அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் செஞ்சிச்சு? இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் என்ன தான் பண்ணிச்சாங்க? கூட போயிட்டு எல்லாம் என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு போயிட்டு என்னடான்னா அந்திம் இவர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அந்த 53 kgயில் போகிறவங்க அவங்க 10 நில்லுன்னு அவர் சொன்ன மாதிரி தோத்துட்டு அவருக்கு பதிலாக அவர் சிஸ்டருக்கு வந்து அக்ரெடிட்டேஷன் கார்டை கொடுத்து உள்ளே போய் ஒலிம்பிக் வில்லேஜுக்குள்ள அனுப்பிச்சிட்டு வந்திருக்காங்க. செய்திகள் வருது அவருடைய கோச்சும் அவர் கூட இருந்த இன்னொரு பிசியோவும் அந்த என்கொயரிக்காக ஸ்டேட்மெண்ட் எழுதுவதற்காக காவல் நிலையத்திற்கு இவரும் வரவழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி செய்தி வருது. அதே இடத்திற்கு இவர்கள் வரும்பொழுது 2 பேரும் வந்து ஒரு டாக்ஸி டிரைவரோட சண்டை, மதுபோதையில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி வந்து அங்கேருந்து ரிப்போர்ட் வருது.
என்ன நடந்துட்டு இருக்காங்க? டிசிப்ளின் ரீசன்ஸ்க்காக, ஒழுங்கீனம் என்ற காரணத்திற்காக அங்கிருந்து